இல்ல கேஸ்கட் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் அந்த மாதிரி நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம கடையில வந்து கேஸ்கட் வாங்க போம்போது, கேஸ்கட் தான் நம்ம எடுத்துட்டு போவோம். ஆல்ரெடி யூஸ் பண்ண கேஸ்கட். ஸோ அந்த மாதிரி பண்ணாம, குக்கரோட மூடி வந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கேஸ்கட் யூஸ் பண்ணி அது லூஸ் ஆயிருக்கும். ஸோ லூஸ் ஆயிருக்கும்போது அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கேப் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, குக்கரோட மூடிய அழகா வந்து கேஸ்கட் அங்கேயே வாங்கிட்டு, அங்கேயே வந்து நீங்க போட்டு பார்க்கணும். ஸோ போட்டு பார்த்தாலே உங்களுக்கு இதோட சைஸ் வந்து கரெக்ட்டா ஃபிட்டா இருக்கான்றது தெரிஞ்சிரும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து கைய வச்சு ஷேக் பண்ணி பாருங்க சுத்தி. நல்லா நீங்க ஷேக் பண்ணும்போது அது வந்து நல்லா ஃபிட்டிங்கா செட் ஆயிருச்சுன்னா, கரெக்ட்டான பெர்ஃபெக்ட்டான கேஸ்கட்ன்னு அர்த்தம். லைட்டா ஷேக்கா லூஸா இருந்துச்சுன்னா கூட நீங்க மாத்திருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங்கா வாங்குனா தான் ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க அடிக்கடிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர்ல சாதம், பருப்போ வேக வைக்கும்போது, இந்த மாதிரி மூடி போட்டுட்டு உடனே வந்து அதோட விசில் வந்து போட்டுருவோம். அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி போட்டிங்கன்னா, நம்ம வந்து உள்ள வச்சிருக்க அரிசியோ, பருப்போ ஒரே அளவுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாயில் ஆகும்ன்றத சொல்ல முடியாது. ஒரு ஒரு இடத்துல கொஞ்சமா பாயில் ஆகும். அப்ப எல்லாமே வந்து இதோட பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆகும். வீக் ஆகும்போது நீங்க கேஸ்கட் அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க பருப்போ, சாதமோ வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டு, மூடி போட்டுட்டு கேஸ்ல வச்சுட்டு, இந்த விசில் போடுற இடத்துல உஸ்ஸுன்னு சவுண்ட் வரும் பாருங்க. லைட்டா அந்த சவுண்ட் வர்ற டைம்ல நீங்க இந்த விசில வந்து போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லா இடமும் வந்து ஈவனா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கேஸ்கட் ரொம்ப நாள் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் வந்து கேஸ் வந்து விசில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம், அதுவா வந்து அதோட ஹேர வந்து ரிலீஸ் ஆக விட மாட்டோம். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஹேர வந்து நம்ம ரிலீஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாலும் உங்களுக்கு கேஸ்கட் வந்து ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உழைக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டவல வந்து இந்த மாதிரி ஈர துணியா வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. டவலா இல்ல ஏதாவது ஒரு துணி, காட்டன் துணி எடுத்துட்டு அத இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு மேல மூடி மேல போட்டு விடும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த ஏர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க இத வந்து விசில வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ்கட் வந்து நம்ம குக்கர்லாம் வந்து வாஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வாஷ் பண்ணிட்டு மூடி தனியா, கேஸ்கட் தனியா வந்து அங்கே எங்கேயாவது ஆணில வந்து தொங்க விட்டுரும். அந்த மாதிரி தொங்க விடும்போதும் அந்த கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆகும். ஸோ லூஸ் ஆகும்போது நீங்க நெக்ஸ்ட் டைம் போட்டீங்கன்னா, அது வந்து போக போக உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்காது. ஸோ அப்ப நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்ப நீங்க பாத்திரம் வாஷ் பண்ணாலுமே இந்த கேப்ப வாஷ் பண்ணிட்டு, இந்த கேஸ்கட்ட கையோடனே இந்த மூடியில வந்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சீங்க